தாய் தமிழர் கட்சி நடத்தும் முல்லை பெரியாறு உரிமை மீட்பு தேனி மாவட்ட மாநாடு. இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான தாய் தமிழர் கட்சியின் தலைவர் மக்கள் போராளி பீமா பாண்டியன் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் பொதுச் செயலாளர் சா செல்வம் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ராசு கணேசன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர்களே, மதுரை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முத்துராஜா அவர்களே, மற்றும் இங்கே நான் சார்ந்த அணியின் ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் ராசு பூபதி ராஜா அவர்களே, சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் மாரி மருதுபாண்டி அவர்களே, விருதுநகர் தேனி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆகாஷ் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மகளிர் அணி செயலாளர்களே, தொழிற்சங்க செயலாளர்களே, விவசாய அணி செயலாளர்களே, பிஎம்பி மீடியா நிறுவனர்களே, தமிழ் கம்ரேட் மற்றும் தெம்மாங்கு பாடலினுடைய ஒளிப்பதிவாளர் அண்ணன் சடையாண்டி தேவர் அவர்களே, மற்றும் உங்கள் அன்பால் என்ன என்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சி உறவுகளே, தெய்வ திரு மாறன் மைக்கேல் அவர்களே, தாய் தமிழர் கட்சி பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே எங்களுடைய முதல் மாவட்ட மாநாடு இலக்கு 26 நோக்கி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினை எதற்காக தேனியில் நடத்த வேண்டும், அதுவும் ஏன் முல்லை பெரியாரை மையப்படுத்தி இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் என்றால், நாங்கள் அருந்தி பயன்படுத்தும் ஒரு அணை, அந்த அணையினுடைய உரிமை நம்மிடம் இருந்து பறிக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்பதற்காகவே இந்த உரிமை மீட்பு மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேரள அரசினால் முல்லை பெரியாறு பலவீனமாக இருக்கிறது, அந்த அணையை இடிக்க வேண்டும், அந்த அணை கெட்டி பல ஆண்டுகள் ஆனதால் அந்த அணையினுடைய அந்த உறுதித்தன்மை இல்லை என்றும் 1895 இந்த அணை கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த அணையில் 152 அடி நீர் உயர்த்தினால் அந்த அணை இடிந்து சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்று தொடர்ந்து கேரள அரசு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. 1924, 1933, 1940, 1961, 1977 ஆண்டுகளில் 152 அடி அந்த நீர் மட்டம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 1943 உச்சபட்சமாக 154 அடி அந்த நீர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் இடியாத அந்த அணை இப்பொழுது இடிய போகிறதா? எதற்காக இந்த பின்பம்? கேரள அரசு 1979 இடுக்கி அணையை கட்டினார்கள். எதற்கென்று சொன்னால், முல்லை பெரியாறு 999 ஆண்டுகள் தமிழகத்திற்கு குத்தகை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த குத்தகைக்கு தமிழ்நாடு நீர் மேலாண்மை வாரியம் வருடந்தோறும் 8000 ஏக்கரிற்கு குத்தகை பணம் வழங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தின் உரிமை இல்லாமல் அந்த அணையை எதுவும் செய்ய முடியாது என்பதே கேரள அரசினுடைய ஒரு உள்நோக்கம். அவர்களிடத்தில் கட்டப்பட்ட நீரணை எதற்காக தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கு பயனில்லாத அந்த அணை எதற்காக என்பதற்காகவுமே அந்த அணையை இடிக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக தொடர்ந்து இங்கே பல விவசாய சங்கங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு இதை பற்றி விலாவரியாக எடுத்து சொல்வார்கள். இன்றைக்கு உலக தாய்மொழி தினம். இந்த உலக தாய்மொழி தினத்தன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது.
மும்மொழி கொள்கை. கோயில் கருவறைக்குள் நுழைய முடியாத தமிழ், பள்ளி கருவறைக்குள் நுழைய நினைக்கும் இந்தி. கோயிலில் கடவுளிடம் ஒரு மொழியில் பேசினாலே புரியும் என்று சொல்லும் இந்த அரசு எதற்காக பள்ளி மாணவர்கள் 3 மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்? தொடர்ந்து மும்மொழி கொள்கை வழங்கவில்லை என்று சொன்னால் தமிழக அரசு மாணவர்களுக்கு கல்வித்தொகையான 5000 கோடி வழங்கப்படாது என்று ஒன்றிய அரசு தமிழகத்தை மிரட்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வருடந்தோறும் அறிவிக்கப்படும் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு 0. அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து 0%. இது போன்று தொடர்ந்து மத்திய அரசு தமிழக அரசிற்கு தர வேண்டிய நிதிகளை ஏமாற்றியும் அதை வழங்காமலும் தமிழக அரசை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இங்கே உள்ளவர்களும் ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. என்னன்னா, நாங்கள் ஒன்றிய அரசிட்ட கேட்டோம், அவங்க கொடுக்கல. போதுமான நிதி தமிழக அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு செல்கிறது. ஜிஎஸ்டி, அதுபோக சாலை சுங்கச்சாவடி வரிகள், சாலை வரிகள், நீர் மேலாண்மை வாரியத்தினுடைய வரிகள் என தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக மத்திய அரசிடம் வரிகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு பேரிடருக்கு தமிழகத்திற்கு 0% நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். 0% 1 ரூபா கூட கொடுக்கல. இது ஒரு அரசியல் களமாக, இப்பொழுது தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் களமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு காலமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இதே திமுக அரசு, இன்றைக்கு மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசு அன்றைக்கு சொன்னார்கள், கூட்டுறவில் வைக்கப்பட்டிருக்க நகைகள் அனைத்தினுடைய கடனும் தள்ளுபடி செய்யப்படும், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், பொங்கலிற்கு பரிசாக 5000 வழங்கப்படும் என்று சொன்னார்கள், விவசாய கடன்கள் தள்ளுபடி ஆகும் என்று சொன்னார்கள், மாணவர்கள் கடன் தள்ளுபடி ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் சொன்னதை செய்யவும் கிடையாது, சொன்னதுபடி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவும் கிடையாது. தமிழக அரசின் சார்பாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது. அதாவது தாழ்த்தப்பட்ட கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது மாணவர்களிற்கு. அதுவும் எந்த வருடம் என்று சொன்னால் 1970 இருந்து 2001 வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதில் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கலாம், எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கலாம். அவர்களுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இன்றைய அரசு அறிவித்திருக்கிறது. இது யாருக்கான திட்டம்? நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று மகளிருக்காக அறிவிக்கப்பட்டார்கள். 3 சவரன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டது. மீதமுள்ள அனைவர்களுக்கும் வட்டி கட்டி நகையை திருப்ப வேண்டும் என்று இந்த அரசு சொன்னது. அனைத்து மகளிருக்கும் பேருந்து இலவசம் என்று சொல்லிவிட்டு ஒரு பழைய காயலாங்கடையில் இருக்கக்கூடிய வண்டியை வச்சு அதை மட்டும் மகளிருக்கு இலவசம் சொல்கிறாங்க. கடைசி ஒரு வாரத்தில் ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. ஒரு சுற்றுலா பயணியிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டார்கள் என்று. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, பெண்களுக்கான அந்த ஒரு திட்டங்களும் இல்லை. பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னார்கள். விவசாயிகளிடம் நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்து பொங்கலுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் 5000 வழங்கவில்லை. ஒரே ஒரு இத்த கரும்பை கொடுத்து விட்டு கொஞ்சோண்டு சீனியை கொடுத்து விட்டு உங்களை ஏமாத்திட்டாங்க. அதே போல மாணவர்களுடைய கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். அதில் இதுவரைக்கும் ஒரு மாணவர்களும் தள்ளுபடி செய்யலை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அனைத்து நிலுவைத் தொகையிலும் திரும்பி தரப்படும் என்று சொன்னார்கள். அதையும் தரவில்லை. முல்லை பெரியாறிலிருந்து நீர் பெற்று தரப்படும். முல்லை பெரியார் நம்முடைய அணை. முல்லை பெரியாரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அதுவும் போய். ஆக அரசியலில் இவர்கள் ஓட்டுக்காக பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதே இதில் ஒரு பெரும் சிக்கலாக வந்து கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்றி இந்த அரசு ஓட்டு வாங்கிவிட்டு மக்களுக்கான திட்டங்கள் அனைத்தையும் கிடப்பில் போட்டுவிட்டு இன்றைக்கு கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லி அதில் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அரசினர்கள். பிஜேபியும் அதே செயலில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கையில் இங்கே ஆட்சியாளர்கள் அனைவருடைய பள்ளியிலும் மும்மொழி கொள்கை இருக்கிறது. இந்த மும்மொழி கொள்கையில் தமிழ்நாட்டில் வேறு மொழியை ஏற்றுக்கொள்கிறோம். கர்நாடகத்தில், மகாராஷ்டிராவில், கேரளாவில், ஆந்திராவில் 3வது மொழியாக
தமிழை ஏற்றுக்கொள்வார்களா? தாராவியில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள், பெங்களூருவில் ஸ்ரீராமபுரத்தில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மூன்றாவது மொழியாக தமிழை அவர்கள் அறிவிக்க தயாராக இருக்கிறார்களா? இல்லை, மும்மொழி கொள்கையை தமிழகத்திற்கு மட்டும்தான் திணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒடிசா, அசாம், மிசோரம் போன்ற பகுதிகளில் இன்டர்லைன் பர்மிட் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் அந்த மொழியை பயன்படுத்த முடியுமா? குஜராத்தில் கல்வி மொழி என்று சொன்னால் அது ஹிந்தி மட்டும்தான் இருக்கிறது, ஆங்கிலமும் கிடையாது. அங்கே மும்மொழி கொள்கையை கொண்டு வர முடியுமா? ஆக இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியே இலக்கு 26 என்று சொல்லி தொடர்ந்து நாம் மாநாட்டினை நடத்த வேண்டும் என்று தலைவர்களுடன் ஆணைக்கு இணங்க மாவட்ட செயலாளர்கள் துரிதமாக செயல்பட்டு இன்று அண்ணன் எஸ் சுரேஷ் அவர்கள் தலைமையில் இன்று இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாரை பற்றி அதற்காக போராடிய தலைவர்கள் எத்தனையோ பேர் பேச காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மும்மொழி கொள்கையையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் பேச வேண்டியதே தாய் தமிழர் கட்சியினுடைய கடமை. தாய் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடைய வாழ்வே போராட்ட களத்தில் உள்ள வாழ்வு. இங்கே அரசியல் பேசுவதற்கு அனைவரும் தயாராக இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி பேசுவதற்கு நானும் தலைவருமே இருப்போம். தாய் தமிழர் கட்சி தொண்டர்களினுடைய தியாகம் என்னவென்று, போராட்ட களம் என்று ஒன்று வந்தால் தாய் தமிழர் கட்சி அவ்வளோ நல்லவன் கிடையாது. பேருந்து மறியல்னு சொன்னால் ஓரமாக நின்று டயரை பார்த்துட்டு போகிறேன் தாய் தமிழர் கட்சி கிடையாது. டயர் முன்னாடி நின்று அந்த பேருந்தை மறிக்கிறவன் தான் தாய் தமிழர் கட்சிக்காரன். ரயில் நிலையம் முற்றுகைன்னு சொன்னால் ரயில் நிலைய வாசல் நின்று போகிறவன் கிடையாது. ரயில் தண்டவாளத்திலையும் போடுப்போம், ரயில் தடுப்பு சுவரையும் தடுத்து உள்ளே போன வரலாறு இருக்குது தாய் தமிழர் கட்சிக்கு. கொடும்பாவி எரிப்பு என்பது பெரும் போராட்டம். அந்த போராட்டத்தினை 2 முறை தாய் தமிழர் கட்சி நடத்தி காட்டியிருக்கிறது. ஒரு முறை எரியும் கொடும்பாவியை தலைமையில் தூக்கி தேசிய நெடுஞ்சாலை தூக்கி வீசிய வரலாறு உண்டு. ஆக வீரம் இழந்தவர்கள் தாய் தமிழர் கட்சியினர், தமிழரசின் பாதையிலே வந்தவர்கள் தாய் தமிழர் கட்சியினர், தமிழரசனினுடைய கொள்கையை ஏற்றவர்கள் தாய் தமிழர் கட்சியினர். இந்த தாய் தமிழர் கட்சியினரை வழி நடத்துபவர் பாண்டியர். வம்சத்திலும் சரி பெயரிலும் சரி பாண்டியர் அவர்களினுடைய வழியிலேயே இந்த கட்சி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தலைவர் கண்ணசைத்தால் மாவட்ட செயலாளர்கள் எதையும் செய்வார்கள் என்பதற்கு கடந்த கால போராட்டமே ஒரு எடுத்துக்காட்டு. சென்ற மாதம் 25ஆம் தேதி அறிவித்தோம் மாவட்ட மாநாடு நடத்த வேண்டும் என்று. முதல் ஆளாக தலைவர்களிடம் அலைபேசியில் பேசி நாள் முதல் மாநாட்டினை நடத்துகிறேன், முல்லை பெரியாரை நாம் காப்போம், முல்லை பெரியாருக்காக நாம் போராடுவோம் என்று சொல்லி இந்த மாநாட்டினை தொடர்ந்து சிறப்பாக எடுத்து நடத்தியவர் அண்ணன் எஸ் சுரேஷ் அவர்கள். ஆக மாவட்ட செயலாளர்களை அன்று சொன்னது போல இன்றும் நான் சொல்கிறேன், முத்துக்களாக தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருக்கலாம், திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம், அரியலூர், கும்பகோணம் என நம்முடைய அத்தனை மாவட்ட செயலாளர்களும் ஒரு தங்கம் போன்றவர்கள். தலைவர் என்ன சொல்லுகிறாரோ, தலைவர் தலையில் நின்று போராட்டம் செய் என்று சொன்னாலும் செய்வார்கள். மீனவர்களுக்காக கடலில் இறங்கி போராட்டம் செய் என்று சொன்னாலும் செய்வார்கள். ஆக தாய் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு போராட்ட களமே. தாய் தமிழர் கட்சியின் தொண்டர்களுடைய வாழ்வு போராட்ட களத்திலே இருக்கும். போராட பிறந்தவர்கள் தாய் தமிழர் கட்சியினர். அதற்காகவே இன்று வரை தோயாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்றில்லை என்று சொன்னாலும் என்றோ ஒரு நாள் முல்லை பெரியாருக்காக தாய் தமிழர் கட்சியும் இங்கே வந்து போராடும். நம்முடைய அணை 999 ஆண்டுகள் நாம் குத்தகைக்கு எடுத்த அணை, அந்த அணைக்காக நாம் போராடுவோம். பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுவோம். பெண்களுக்கான உரிமை தொகையை பெற்றுத்தருவதற்காக போராடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். சென்ற தினம் கூட திமுகவில் இருந்து சொன்னார்கள், மொழி போர் என்று ஒன்று வந்தால் மீண்டும் நாங்கள் 1000 தலையை கொடுக்க தயாராக இருக்கிறோம். முதலில் தலைவர்களுடைய தலையை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? அப்பாவி மக்களினுடைய உயிரை பறிகொடுத்து அது மொழி போர் என்று சொல்லி அதை வைத்து அரசியல் செய்கிறீர்கள். இன்று உலக தாய்மொழி தினம். இன்று காலை மத்திய அமைச்சரிடம் வந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றால் ஏற்றுக்கொள், உனக்கு 5000 கோடி பணம் தருகிறோம். இல்லையா, நீ உனக்கு 5000 கோடி பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் 5000 கோடி நீ எனக்கு தரவே வேணாம், நான் உனக்கு பிச்சை போட்டது கூட வச்சுக்கிறேன். ஆனால் இருமொழி கொள்கையை தான் தாய் தமிழர் கட்சியும் சரி தமிழக மக்களும் என்றும் ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய சொந்த மொழியான தாய்மொழி தமிழையும் பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை மட்டுமே தாய் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.